சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்க வீட்டு பூத்தாலே அண்ணா இன்னும் யாருமே எதுவும் சாப்பிடாம இருக்கீங்களேண்ணா சாப்பாடு வாங்கிட்டு வந்து தட்டுமா? சுப்பிரமணி, டாக்டர் என் தம்பிக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாதான் நான் பச்சை தண்ணியை கூட குடிப்பேன்ப்பா. எங்களுக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்க தம்பி தான் வேணும். அண்ணா நீங்களா தாங்கிப்பீங்க, அம்மா அக்கா சித்தி சித்தப்பாலாம் எப்படி தாங்கிப்பாங்க? அவங்களுக்காவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமா? சுப்பிரமணி, இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா யாருமே சாப்பிட மாட்டாவப்பா. நீ சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரான்டா. அண்ணா அவங்க வயசானவங்கண்ணா, சாப்பிடாம இருந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா, கொடுத்தாலும் யாரும் சாப்பிட மாட்டாவ. கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பா. டாக்டர் என் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லட்டும், அதுக்கு பிறகு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். சரிங்கண்ணா. சுப்பிரமணி, நீயாவது என்ன ஏதுன்னு கேட்க கூடாதப்பா. நீ தானே என் தம்பியை கொண்டு வந்து சேர்த்தா. அண்ணா அவங்க வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்கண்ணா. என்ன கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே கண்டிப்பா வந்து சொல்லுவாங்கண்ணா, அது வரைக்கும் காத்துருங்க. சூர்யா பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் நீங்க தானா? ஆமா டாக்டர், நாங்க தான். நாங்க அவனோட சொந்த அன்னை. ஐயா, என் பிள்ளைக்கு என்னாச்சு? நான் தான் அவனை பெத்த தாய். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என் பிள்ளை எப்படியா இருக்கா? நல்லா இருக்கானா? நான் போய் இப்ப அவனை பார்க்கலாம் ஐயா. பார்க்கலாமா? இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு. ஆனா ஆக்சிடென்ட்ல அவருக்கு தலையில ஹெவியா அடிபட்டிருக்கு. அதனால அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுமா. டாக்டர் என்ன சொல்றீங்க? என் தம்பிக்கு பழசெல்லாம் மறந்து போயிட்டா? ஆமா சார், அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. இல்ல, எங்களை பார்த்தா அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிருவான், யாரையும் மறந்திருக்க மாட்டான். ஐயோ, பழசெல்லாம் மறந்துட்டானா? அப்போ நாளைக்கு கூட்டிட்டு வந்ததே மறந்துட்டானா? சார், உங்களை பார்த்தா அவர் கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அவருக்கு ஞாபகம் ஒரு நாள்ல கூட வரலாம், இல்ல ஒரு மாசத்துல வரலாம், இல்லனா ஒரு வருஷத்துல கூட வரலாம், ஏன் வராமலே போலாம். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? என் பிள்ளைக்கு என்ன அடையாளம் தெரியாதா? இப்போ அப்படிதாம்மா இருக்காரு. போக போக அவருக்கு ஒரு வாரத்துல ஞாபகம் வரலாம், இல்ல 2 வாரத்துல ஞாபகம் வரலாம், வராம கூட போகலாம். ஆனா நீங்க தான் அம்மா, இவங்க தான் அண்ணன்னு அவர்கிட்ட எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. அவர் இப்போ புரிஞ்சுக்கிற அறிவோட தான் இருக்காரு. ஆனா என்ன, பழசதான் மறந்துருக்காரு. நீங்க அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஞாபகப்படுத்த பாருங்க. அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பழசு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர் என்ன டாக்டர் என்னென்னவோ சொல்றீங்க? என் தம்பிய சின்ன வயசுல தொலைஞ்சு போய் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கான். அதுக்குள்ள இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களே டாக்டர். எங்களை பெத்தவி எப்படி இதை தாங்குவாவே? சார், தாங்கிதான் சார் ஆகணும். அவருக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஒரு புது மனுஷன். நீங்க இப்போ அவர்கிட்ட என்ன சொல்றீங்களோ அததான் அவர் ஏத்துப்பாரு, அதுதான் அவருக்கு பதிவாகும். அப்படின்னா நாங்க தினம் தினம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா டாக்டர்? சேச்சே, அப்படிலாம் இல்லை. ஒரு தடவை நீங்க சொன்னாலே அவருக்கு அது ஞாபகத்துல இருக்கும். அவரு நல்ல அறிவோட தான் இருக்காரு. ஆனா உங்க கூட இருந்த பழைய விஷயங்கள் தான் அவருக்கு ஞாபகத்துல இல்ல. சாப்பிடுறது, தூங்குறது, பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துல இருக்கும். இடையில வந்த விஷயங்கள் அவருக்கு ஞாபகத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. டாக்டர், எங்க அப்பா அம்மா, பெத்த அப்பா அம்மா, அவியல எப்படி டாக்டர் மறந்து போவோம்? கூட பிறந்த அண்ணனா என்ன எப்படி மறக்கும்? பைக் ஓட்டுறது, சாப்பிடுறது, தூங்குறதெல்லாம் ஞாபகம் இருக்கும் போது இது எப்படி மறக்கும் டாக்டர்? சார், இது வரைக்கும் அவரு என் கூட யார் வந்திருக்கா, அப்பா அம்மா எங்க, அண்ணா எங்கன்னு கேட்கவே இல்லை. அவர்கிட்ட நாங்க கேட்டோம், நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்கன்னு. தெரியாதுன்னு சொல்றாரு. அதை வச்சுதான் நாங்களே கண்டுபிடிச்சோம் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு. ஐயோ, என் தம்பி இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டானே. இதுக்கு மேல எப்படி சார் அவனுக்கு ஞாபகம் வர்றோம்? எப்ப ஞாபகம் வர்றோம்? அதான் சொன்னேனே சார், ஒரு வாரத்துல வரலாம், ஒரு வருஷத்துலயும் வரலாம், ஏன் வராம கூட போகலாம். நீங்க போய் நான் தான் அண்ணே, நான் தான் அம்மான்னு சொல்லி பாருங்க. அவருக்கு உடனே ஞாபகம் வருதான்னு பாப்போம். வரலனா நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அது கண்டினியூவா போடுங்க. டேப்லெட் போட்டா என் தம்பிக்கு ஞாபகம் வந்துடுமா டாக்டர்? போக போக வரலாம், வராமலேயும் போலாம். டாக்டர், நீங்க டாக்டரா இல்ல ஜோசியக்காரரா? நடக்குங்கிறிய, நடக்காதுன்னு சொல்றிய, இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க சார், நான் ஒரு டாக்டர். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்தியால எவ்வளவு பெரிய டாக்டர்கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போங்க, அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. டாக்டர், இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கானா? அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? கை, கால், தலை, உடம்புல எல்லாம் நிறைய அடிபட்டு இருக்குமா? எல்லாத்துக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். அவர் இப்போ நல்லா தான் இருக்காரு. ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்தா போதும்.
நீங்க நாளைக்கே கூட அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஒரு வாரம் மட்டும் எங்கேயும் போகாம பெட்லயே ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. சீக்கிரமா சரியாயிருவாரு. ஆனா இந்த பழசு எப்போ ஞாபகம் வருங்கிறத மட்டும் எங்களால கரெக்டா சொல்ல முடியாதுமா. அது நீங்க எந்த அளவுக்கு அவரை பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு சீக்கிரமா ஞாபகம் வரலாம், வராமலையும் போலாம். எல்லாத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. சரி டாக்டர், எங்களோட முழு நேர வேலையை இனி அவங்க கூட பேசுறது தான். ஓகே சார், ரெண்டு பேரா போய் பாருங்க. மொத்தமா எல்லாரும் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி டாக்டர். எம்மா வர்றீங்களா? நம்ம முதல்ல போய் தம்பியை பார்ப்போம். அம்மா இப்படி அழுதுட்டே போய் பார்க்காதீங்கம்மா. தம்பியை பழசெல்லாம் மறந்து கஷ்டத்துல இருக்கான். சாதாரணமா போய் பார்த்து நான் தான் அம்மான்னு சொல்லுங்க. எப்படி பாடாம இருக்க முடியும்? புள்ளாங்க எல்லாத்தையும் மறந்து படுத்து கிடக்கா. அடி வேற பட்டிருக்குங்க. அவ எப்படியே அழாம போக முடியும்? சரிங்கம்மா, அவன்கிட்ட போய் நான் தான் அம்மான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சோதனை யாருக்கும் வரக்கூடாது. அதுலயும் ஒரு தாய்க்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரவே கூடாது. 5 வயசுல தொலைஞ்சு போன அம்மா யாருன்னு தெரியாம இருந்தா. இப்பதான் வந்தா நான் தான் அம்மான்னு சொன்னேன். அதுக்குள்ள திரும்ப என் பிள்ளை என்னைய மறந்துட்டானே. ஏம்மா மறுபடியும் தம்பி இப்பதான் தொலைஞ்சு போய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கான்னு நம்ம நினைப்போம். அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஞாபகப்படுத்துவோமா. போங்கம்மா, நீங்க தான் அம்மான்னு சொல்லுங்க. சரிப்பா. இவனை எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு வெளியே துரத்தலான்னு பார்த்தா அவனையே யாருன்னு தெரியாம அவன் மறந்துல போயிருக்கான். இப்ப நான் என்ன பண்றது? எல்லார்கிட்டயும் அவன் இந்த வீட்டு பிள்ளை இல்ல அவன் நடிக்க வந்தவன்னு சொல்லி எப்படி புரிய வைப்பேன்? என்ன செய்யறதுன்னே புரியலையே. இனி சொல்லலாமா வேண்டாமா? டாக்டர் வேற என்னென்னவோ சொல்லிட்டு போறாரு. சோ, இப்படி ஒரு சோதனை யாருக்குமே வரக்கூடாது. அவனால எனக்கு தான் பெரிய சோதனை. என்னது இது கொடுமை இப்படி ஆயி போச்சு? நான் இந்த பயல நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் மறந்து போச்சுங்க. இனி என்ன செய்ய? இந்த குடும்பமே இவனுக்கு பழசெல்லாம் மறந்துட்டு மொத்த பாசத்தையும் கொட்டுவாப்ல. ஏன் சொத்து எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சிருவாப்ல. எங்க இருந்தோ வந்தவெல்லாம் தின்னுட்டு போறாவளத்தையும். அவன்கிட்ட போய் நம்ம தான் நடிக்க கூட்டிட்டு வந்தோன்னு இனி சொல்லவும் முடியாது. நம்ம இப்ப போய் சொல்லி அதை அங்க சொல்லிவிட்டானா போச்சு. சொல்லாம இருந்தா சொத்து எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. இப்ப என்ன செய்ய? இக்கட்டான சூழ்நிலையில எல்லாம் வந்து மாட்டி தொலைஞ்சிட்டோம். டாக்டர் ஞாபகம் வரணும்னு சொல்லியிருக்காரு. அவனை பார்க்கும்போது லேசா நம்மள ஞாபகப்படுத்தி பாப்போம். ஞாபகம் வந்துட்டுன்னா நல்லதுதான். ஆனா எவ்வளவு நாள்ல வரன்னு தெரியலையே. அந்த டாக்டர் வானிலை அறிக்கை மாதிரி எப்பயாவது வரன்னு சொல்லியாரு. வராமலே போகணும்னு சொல்லியாவ. இப்ப என்ன செய்ய? இவரெல்லாம் எதுக்குதான் நடிக்க கூட்டிட்டு வந்தேன்னா எனக்கே தெரியல. நான் மூடி எருமை மாடுவல பெத்தேன். அதுவரால ஒத்த பாஜனம் கிடையாது. மார்மவங்கிற பேர்ல 2 வாட்டு உருவம் வந்து சேர்ந்துச்சு. அதுவரால ஒரு நயா பைசாக்கு பிராஜனம் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம தலையிலேயே போட்டுட்டு சுமந்துட்டு தெரிய வேண்டியதா இருக்கு. ஏத்தேய், என்னத்தேய் ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லாதவர் பார்க்க வந்துட்டு நீங்க டென்ஷனாவே இருக்கிய? யாரையோ கோவத்துல ஏசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை தேய்? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டிங்கி டிங்கின்னு ஆடிச்சேன். நான் எங்க போனாலும் இப்படிதான் ஆடிட்டு கிடக்கு. ஏத்தேய், எங்களை கூட கூட்டு போங்க தேய். அந்த கொடுமை கூட சேர்ந்து நாங்களும் ஒரு குத்தாட்டம் போடியோம் தேய். ஏலே, இவ்வளவுலாம் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு கொடுமையே இவ்வளவுதான். இவ்வளவு கூட்டிட்டு வந்து இங்க கும்மி அடிக்க வந்தீங்களாக்கா? ஏம்மா தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அதை எல்லாரும் பார்க்க வந்திருக்கோம். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே தேடிட்டு ஓடிறேன்டாமா. இவ்வளவு நேரம் ஆடி அசைஞ்சு வந்திருக்கீங்க. என்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க வீட்ல? ஏம்மா மதியம் சாப்பிட்டுட்டு பொறுமையா போய் பார்க்கலான்னு சரோஜா சொன்னா. அதாம்மா சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு பொறுமையா வந்தோம். ஏன் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் வர வேண்டியதானே? இல்லனா ஒரு 4 நாள் கழிச்சு வர வேண்டியதானே? எதுக்கு சாப்பிட்டு தின்னுட்டு இவ்வளவு சீக்கிரமா வரணும்? ஏன் வாட்ட வருவா? இது வா ஐடியா தானே? இல்ல தேய், ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்க மகனுக்குலாம் பசிக்கும்ல. அது மட்டும் இல்லாம இங்க வந்தா எல்லாரும் வருத்தத்துல இருப்பீங்க, யாரும் சாப்பிட மாட்டிய. அதனாலதான் நாங்க சாப்பிட்டுட்டு வந்தோம் தேய். தின்னுட்டு வந்தீல இங்க உள்ளவியல மனசுவிய தானே? எங்களுக்கு எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு தோணுச்சா? எத்தே அதங்க எல்லாரும் வருத்தமா இருப்பீங்களா, யாரும் சாப்பிட மாட்டேன்னு தான் எடுத்துட்டு வரல தேய். ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட நான் மார்மோல எடுத்தேல. எங்களுக்கு இதுவும் வேணும் என்னவும் வேணும். ஏத்தேய், எங்களை ஏசுறது விடுங்க. இப்ப குழந்தை எப்படி இருக்காரு? சரியாயிருமா? பிழைச்சிருவாரா? ஏய், அவன் பேர் வாங்கி நினைச்சிட்டு தான் சாப்பிட்டு தின்னுட்டு வந்தீல. இல்லத்தே, பெரிய ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன். அதாத்தே கேட்க இப்ப எப்படி இருக்காரு? அவனுக்கு என்ன நல்லா தான் இருக்கான். ஆனா பழசுதான் மறந்து போச்சு. பழசுனா பழைய கஞ்சியாத்தே?
ஓட்ட வருவோம் உன் புத்திக்கு ஏத்த மாதிரியே யோசி. பழசுனா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டானே. இனிதான் நம்ம ஒண்ணு ஒண்ணா சொல்லி அவனுக்கு ஞாபகப்படுத்தணுமா. இது என்னத்தை சொல்றிய? ஏம்மா அப்படின்னா தம்பிக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதே இப்போ? அவன் நம்மளையும் மறந்துட்டானோ? பெத்தவியலே மறந்துட்டான். நம்ம எம்மாத்திரா எல்லாம் மறந்து போச்சு. என்ன ஞாபகம் புதுசாக பார்க்க வேண்டியிருக்கு. நீ போய் சித்தப்பான்னு சொன்னாலும் அவன் அப்படியே நம்பிடுவான். என்னம்மா சொல்றீங்க? ஆமா பெரியதரா, தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டான். அக்கா இப்பதான் உள்ள போய் பார்க்க போயிருக்காவ. ஏத்தே யாருமே என்ன பார்க்கலையா? நாங்க அப்ப சீக்கிரமா தான் வந்திருக்கோம். ஆமாமா, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டா. ஒரு தூக்கம் தூங்கிட்டு வர வேண்டியதானே. ஏத்தே சாப்பிட்டது கொஞ்சம் மயக்கமா தான் இருக்கு. இங்கதான் ஆஸ்பத்திரியில நல்ல இடம்லாம் சூப்பரா இருக்கு. இங்கே படுத்து தூங்கிறியே தேய். யோ கடவுளே, சோதனை பெரும் சோதனை. இங்க பாரு பெரியதரா, ரெண்டு பேரா தான் போய் பார்க்கணுமா. அக்கா பார்க்க போயிருக்காவ. பார்த்துட்டு வந்த உடனே நானும் உங்க அப்பாவும் போய் பார்த்துட்டு வரோம். அதுக்கு பிறகு நீங்களும் ரெண்டு பேரா போய் பாருங்க. ஏத்தே நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க. நான் முதல்ல போய் ஞாபகப்படுத்திட்டு வந்துடுறேன் தேய். நான் தான் உங்க அண்ணி இங்க தான் பதிவு பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல நானும் போவேன். ஏன் மாடுவ முதல்ல பாட்டு, அதுக்கு பிறகு நீங்க பாருங்க. ஆடுவளுக்கு இல்லாத பாசம் உங்களுக்கு எங்க இருந்து குதிச்சுது? முதல்ல அவனுங்க பார்க்கட்டும், அதுக்கு பிறகு நீங்களும் போய் பாருங்க. நானும் உங்க மாமாவும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கிளை ஓடி போயிட்ட. பென்சில் மாமா நம்ம 2 பேரும் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏங்க அவிய 2 பேரும் இருக்கட்டும், நீங்க தான் அண்ணே. நம்ம 2 பேரும் முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம். ஏ டோப்ஸ், நான் பழச மறந்தாலும் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. முதல் முறையா பார்க்க போறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. ஆமா, அவர் கண்காட்சி அப்படியே முதல் முறையா போய் பார்த்துட்டு வந்துருவா. நாங்க தான் பெரியவிய, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடட்டும். ஆஹா, நான் தான் போவேன். நாங்க தான் போவோம். நான் தான் போவேன். சரோஜா, இது ஹாஸ்பிட்டல். எதுக்கு 2 பேரும் இப்படி சண்டை போடுறிய? நானே என் தம்பி அப்புறமா போய் பார்த்துக்கலையோ? நீங்க 2 பேரும் போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க. அவனுக்கு பழசு மறந்து போச்சான். அங்கேயும் போய் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. பொறுமையா போய் பார்த்து பேசிட்டு வாங்க, சரியா? இவ கூட நான் எதுக்கு போனா? இவ என்ன என் புருஷனா? நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் தான் அண்ணே அண்ணின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு வருவோம். சரி, அப்படின்னா தம்பி பண்ணாட்டியும் முதல்ல போய் பார்த்துட்டு வரட்டும். நம்ம கொஞ்சம் மெதுவா போவோம். முடியாது, நம்ம தான் முதல்ல போனோம். ஏன்னா நீங்க தான் மூத்தவிய, நம்ம தான் முதல்ல போனோம். வாங்க. என்னமா உள்ள பரிசு கொடுக்க மாதிரில முதல்ல பொண்ணு ஓடியா? யோ பென்சில் இப்படியே மச நிக்கிறியில இருக்கு. உங்க அண்ணனை பாருயா, பொண்டாட்டி இழுத்துட்டு முதல்ல ஓடியாரு. நீ இருந்தா இருக்கியாரு சோக்கர் மாதிரியே நின்னுகிட்டு இருக்கியாரு. நெட்டுமா, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாடை, ரத்தம், பேண்டேஜ் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம என்ன தம்பி வீட்டுக்கு வந்த பிறகு போய் பார்ப்போமா? யோ ஏற்கனவே ஒரு பழசெல்லாம் மறந்து போயிட்டாராம். பின்னாடி போய் பாத்தீங்கன்னா ஊர்காரே நினைச்சிருவாரு. ஒழுங்கு மரியாதை என் கூட வாரம். பார்க்க முடியலன்னா கண்ணையும் மூக்கையும் மூடிட்டு வரும். ஐயா சூர்யா, எப்ப சூர்யா எப்படியா இருக்கா? யார் நீங்க? ஐயோ, என் பிள்ளை வாயால இப்படி என்ன கேட்டுட்டானே. என்னப்பா ஆச்சு உனக்கு? நான் தான் உன்னை பெத்த தாயி. என்னை மறந்துட்டியாப்பா? நான் அம்மா வந்திருக்கையா. அம்மாவா? ஆமாப்பா, நான் தான் உன்னை பெத்தவா. தாயில அடிபட்டதுல உனக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. என்னைய மறந்துட்டியப்பா? சாரிம்மா, எனக்கு நீங்க யாருன்னே தெரியல. எனக்கு எல்லாமே மறந்துட்டுமா. தம்பி சூர்யா, என்ன ஞாபகம் இருக்காப்பா? நீங்க யாரு? ஐயோ தம்பி, நான் தான் உன் அண்ணன்ப்பா. உன் உடன் பிறப்பு 2வது அண்ணன். நான் தான் லட்சுமணன்ப்பா. அண்ணனா? சாரி, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. உனக்கு தலையில அடிபட்டதுனால நீ எல்லாத்தையும் மறந்துட்டான்னு டாக்டர் சொன்னாவப்பா. ஆனா இப்படி சுத்தமா எங்களை தெரியாம இருப்பான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல தம்பி. இவங்க தான் உன்னைய பெத்த தாயி. அப்பா வீட்டுல இருக்காவப்பா. அவியலால ஒழுங்கா நடக்க முடியாது. அவியலால முடிஞ்ச அப்பயே வந்திருப்பாவ. அப்பாவை ஞாபகம் இருக்காப்பா? சாரிங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னது சாரிங்கல்ல? அண்ணான்னு சொல்லுப்பா, நான் உன்னோட அண்ணே. ஆமையா, இவன் தான் உன்னோட 2வது அண்ணன் லட்சுமணே. நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமாப்பா? உன்னை பார்க்க எல்லாரும் வந்திருக்காவ. வெளியதையா நிக்காவ. ஒருத்தரா வருவாவ. உனக்கு யாரையாவது ஞாபகம் வருதான்னு பாரியா? சாரிம்மா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு? தம்பி, நீ பைக்ல போகும்போதுதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்குப்பா. உனக்கு இன்னைக்கு நிச்சயம் நடக்க வேண்டியது. நிச்சயமா? ஆமாப்பா, அதுவும் மறந்துட்டா. எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. கடவுளே, இது என்ன சோதனை எங்களுக்கு? எங்க தம்பிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கே. இவனுக்கு சீக்கிரமா ஞாபகத்துக்கு வந்துடணும். ஐயா, உன் பேரு சூர்யாப்பா.
அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கப்பா? இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு பேரு நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரியா அம்மா, எல்லாத்தையும் உனக்கு சொல்லி தரேன், ஞாபகம் வச்சுக்கப்பா. உனக்கு உன் கூட பிறந்தவிய 3 அண்ணன் இருக்கானுவ, 2 அக்கா இருக்காளுவ. அது மட்டும் இல்லாம உன் சித்தப்பா பிள்ளைகளும் 2-3 பிள்ளைகளும் இருக்குது. அதுக்கு பிறகு அத்தை பிள்ளைகளும் 2 இருக்கு. உன் அண்ணனுக்கும் பிள்ளைகள் இருக்கு, உன் அக்காளுக்கும் பிள்ளை இருக்குப்பா. நம்ம வீட்டுல எல்லாரும் கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. வீட்டுல எப்பவுமே கலகலகலன்னு இருக்கும். நீயும் பாத்திருக்கியப்பா, எல்லாத்தையும் மறந்துட்டியே. எனக்கு வீடு ஞாபகம் இல்லம்மா. என்னைய கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறேன்யா. உன்னை கூட்டிட்டு போகாம நாங்க இருப்போமா? டாக்டர் என்ன 2 நாளையில கூட்டிட்டு போலான்னு சொல்லியிருக்காருயா. ஆனா எழுந்தெல்லாம் நடமாடக்கூடாதான், 1 வாரத்துக்காவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காருப்பா. பழசெல்லாம் சீக்கிரமே ஞாபகத்துக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காரு. மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தந்திருக்காரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாதயா. உனக்கு அப்பா அம்மானு நாங்க இருக்கோம். அண்ணனுவே அக்காங்க எல்லாரும் இருக்காவ, மைனி மார்வல் இருக்காளுவே, எல்லாரும் வீட்டுல இருக்காவப்பா. உனக்கு உன்னை நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம்யா. ம், சரிம்மா. தம்பி, நான் போயிட்டு பெரிய அண்ணனை வர சொல்லட்டுமாப்பா? அவரை பார்த்தாவது உனக்கு ஞாபகம் வருதான்னு பாப்போம். நம்ம அப்பா மாதிரியே இருப்பாரு பெரிய அண்ணன். ஆ, சரி. அண்ணன்னு சொல்லு சூரியா. வாய்க்கு வாய் அண்ணே அண்ணேன்னு சொல்லுவியப்பா. அப்படியா? ஆமாப்பா, அண்ணே அண்ணேன்னு தான் கூப்பிடுவா. நான் உன்னைய தம்பி தம்பின்னு கூப்பிடுவேன். இன்னைக்கு யாரோ ஒருத்த மாதிரி பேசுறியப்பா. ஆ, போக போக கூப்பிடுறேன். அம்மா, தலை ரொம்ப வலிக்குதுமா. சரிப்பா, அப்ப நீ படுத்துக்க. இப்ப யாரும் உன்னை தொல்லை பண்ண வர மாட்டாவ. தலையில அடிபட்டிருக்கு பாத்தியப்பா, நீ ரொம்ப பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா படுத்துறியா? அம்மா பக்கத்துல இருக்கட்டுமா? ஆ, சரிங்கம்மா. தூங்குயா, அம்மா பக்கத்துல இருந்து உன்னை பாத்துக்கிடியே. ஆ, சரிங்கம்மா. என் பிள்ளைக்கு சீக்கிரமா